இங்கிருந்து ராமானுஜர் என்ன பண்றார், பாண்டி நாடுக்கு போறார், மதுரைக்கு போறார். அங்க போய் திருமாலிரும் சோலை பெருமாளை சுந்தரர் அழகரை சேவிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கார். அப்ப போகும்பொழுது அந்த இதுல ஒரு பாசுரத்தை பார்க்கிறார். நாறு நறும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாயிலேந்து பராய் வைத்தேன். 100 தடா நிறைய அக்கார வயசில் சொன்னேன். 7 திருவுடையான் இன்று வந்து கொள்ளுங்கோலோன்னு சொல்றார். யாரு? ஆண்டாள் பாடின பாசம் நாச்சியார் திருமொழியில வருது. என்னன்னா, அவர் பார்த்தோமோ இல்லையோ, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தபொழுது கண்ணனைத்தான் தான் அடைய வேண்டும் என்று சொல்லி அவ விரதமா இருக்கா. இந்த நோன்புகள்லாம் நோத்தா எல்லாம் பண்றா இல்லையா. அந்த சமயத்துல எத்தனையோ 108 106 திவிதேசங்கள் பெருமாளுடைய கதைகள் எல்லாம் பெரியாழ்வார் தந்தையின் மூலமாக அவள் கேட்டு அறிகிறாள். அதுல இருந்து அவளுக்கு ஞானம் விதைக்கிறது. கண்ணனைத்தான் அடைய வேண்டும் அடைந்தால் அப்படின்னு மனசுல ஒரு இது வச்சுட்டா. மானுடர்க்கென்று பேச்சுப்படி வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன்னு சொல்றா அவருடைய நாச்சியார் திருவள்ளியில. அப்படிப்பட்ட என்ன பண்றா, திருமாலிரும் சோலை நம்பிக்கிட்ட வேண்டிக்கிறார். என்ன வேண்டிக்கிறா? என்னோட கல்யாணத்தை கண்ணனோட நடத்தி கொடுத்துடு, நான் உனக்கு வந்து 100 தடா நிறைய அக்கார வடிசில் உனக்கு சமர்ப்பிக்கிறப்பா, தயவுசெய்து என்னுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுன்னு சொல்றா. அதே மாதிரி பகவான் நிறைவேற்றுறார். ஆனா வாயிலேந்து என்ன பராய் வைத்தாளோ அதை அவள் நிறைவேற்றவில்லை, பண்ணவே இல்லை. அவளுக்கு டைம் கிடைக்கல. பெருமாளோட ஸ்ரீரங்கத்தில் சேர்ந்துட்டா. அதனால அங்கிருந்து வரவே இல்லை. அங்க போய் இதை பார்த்தா இப்பொழுது தோன்றியவரான 1000 வருடத்துக்கு முன்னால் தோன்றிய ராமானுஜர் பார்த்தார். அவர் வந்து நம்ம பண்ணிடுவோம், அதை நம்ம தந்தைக்கு நம்ம பண்ண மாட்டோமா, அதனால அவர் வாயிலேந்து பராய் வைத்தார், அதை நம்ம பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவர் போய் அவர் 100 தடா நிறைய அக்கார வடிசலை பண்ணி வெண்ணையும் அக்கார வடிசலும் அங்க வச்சு அவர் மாலிரும் சோலை நம்பிக்கை படைத்து விட்டார். படைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கிருந்து நேர ஸ்ரீவில்லிபுத்தூர் போறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் ஆண்டாள் சன்னதியில் ஆண்டாளை சேவிக்கணும் அப்படின்றதுக்காக போறார். அங்க போகும்போது ஆண்டாளுடைய கர்ப்பகத்தை அந்த இதுகிட்ட போற இவர் வருவதை பார்த்த உடனே ஆண்டாள் என்ன பண்ணானா, தன்னுடைய விக்கிரக ரூபத்தையும் இந்த சிதாரூபத்தையும் அர்ச்சாரூபத்தையும் வகுத்து கொண்டு அவருடன் உரையாட எப்படி திருக்கச்சி நம்பிகளிடம் பெருமாள் தேவராஜ பெருமாள் பேசினாரோ அந்த மாதிரி அண்ணரே வருகன்னாலும், எமக்கு அண்ணரானவரே வருக வருக அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்று அவருக்கு உண்டான மரியாதைகள்லாம் பகுமானங்கள்லாம் பண்ணாராம். அதனாலதான் இங்க ஆண்டாளுக்கு பின்னான இதுன்னு இவருக்கு ராமானுஜருக்கு பெரும்போதூர் மாமனிக்கு பின்னான ஆழ்வாழின்னு இந்த வார்த்தை வருது. இன்னொரு இடத்துல அன்னரான பெருமாள்னு வருது. ஆண்டாள் தமக்கும் அன்னரான பெருமாள்னு. இதுதான் காரணம். இப்போ ஆழிமலை கண்ணா அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஆழிமலைக்கு சுவாமியானவரே என்று பொருள்படும். அடுத்தது ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவே அப்படின்னு வருது இல்லையா. நீ ஒன்றும் கை கரவே என்ன பொருள்? சம்சாரிகளுக்கும் கை கொடுக்க வேணும், சர்வேஸ்வரனுக்கும் கை கொடுக்க வேணும் என்றதாக ஸ்பஷ்டமா தெரியுது. இதுல இருந்து ஞான கைதான்னு ஆழ்வார் ஒரு இடத்துல குறிப்பிடுறார். அண்ணா நீ ஒன்றும் கை கடவேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருத்தமையனாகிற எம்பெருமானாரே, உமக்கு முற்பட்ட ஆளவந்தார் போன்ற ஆச்சாரியர்கள் எல்லோரும் பலரும் ஓராண்டு வழியாய் உபதேசித்து வந்தார்கள் மறைப்பொருள் எல்லாம். ஆனால் எந்த ஒரு ஔதாரியும் பார்க்காமல் திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் கற்ற அந்த திருமந்திர அர்த்தத்தை அந்த கோவில் கோபுரத்தில் திருக்கோஷ்டியூர் கோவில் கோபுரத்துக்கு சென்று ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறிவின்னு பேசி வரம்பறுத்தார் பெண்ணு சொல்லி அங்க நின்று இந்த மந்திரத்தையே திருமந்திரத்தை எல்லாருக்கும் உபதேசித்தார் இல்லையா. அதனால அந்த திருக்கோஷ்டியூர் நம்பி கோபமாக கேட்டு இதனுடைய தண்டனை என்னன்னு உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்ட போது அவர் என்ன சொன்னார்? தண்டனை எனக்கு தெரியும், எனக்கு கிடைக்கக்கூடியது நரகம்தான். இருந்தாலும் எத்தனையோ ஜென்மாக்கள் எல்லாரும் மோட்சத்துக்கு போகும்போது அடியேன் ஒரு நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவரே ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த ஆச்சாரியரானவர் இவரை அணைத்து கொண்டு அப்பதான் அவர் எம்பெருமானாரோ நீர் அப்படின்னு கொடுத்தாராம். எம்பெருமானார்னு பட்டம் கொடுத்து அவரை கௌரவிக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதனால அப்படிப்பட்டதான ஔதாரியத்தை எல்லாம் மறைத்து போந்தார்கள் அவர்கள்லாம். நீர் எல்லாத்தையும் வெளியில உலக சொல்லி இப்படிப்பட்டதான
ஔதாரியத்தை நாடு நகரமும் நன்கறிய விளக்கி கூறினீர்கள் என்பதாக அர்த்தமாகிறது. இதே போன்று இன்னும் செய்ய கடவேன்ற மாதிரி பொருள். ஆழியுள் புக்கு முகந்து கொடு, இதுக்கு என்ன அர்த்தம் பார்ப்போம். ஆழினா சமுத்திரம்னு ஒரு அர்த்தம், சமுத்திரம்னா கடல்னு சொல்றது. உபயவேத கடல், என்னது உபயவேத கடல்? ஒண்ணு வட சமஸ்கிருதம் இருக்கு இல்லையா, அந்த வேதக்கடல் வட வேதக்கடல். இன்னொன்னு திராவிட வேகம், திராவிட சாகரம்னு சொல்றோம், திராவிட வேதக்கடல்னு சொல்றோம். இந்த உபய வேதக்கடல்ல வடமொழி வேதக்கடல்ன்றது நிர்மத்திய ஸ்ருதி சாகரா என்னப்பட்ட வடமொழி வேதக்கடல். இங்க நம்மகிட்ட நமாமியகம் திராவிட வேதசாகரம் என்பக்கூடியதான தமிழ் வேதக்கடல் ஆகிய உபய வேதக்கடல். வடமொழி வேதக்கடல் என்ன, திராவிட மொழி வேதக்கடல் என்ன ஆகிய உபய வேதக்கடலினுள் புக்கு அவற்றிலுள்ள அர்த்த விசேஷங்களை கொள்ளை கொண்டு என்றபடி ஆழியில் புக்கு என்னாமல் ஆழி ஆழியில் புக்கு அப்படின்னு சொல்லாம ஆழியுள் புக்கு எங்கேயாலே சுவாமி எம்பெருமானார் சாஸ்திர கடல்களில் மேலெழுந்த போதந்திக்கு, வெறும் மேலெழுந்து நுனிப்புள் மேயர்னு சொல்றேன் அந்த மாதிரி இல்லாமல் மிகவும் ஆழ்ந்த நோக்குடையவராக கடலுள்ளே புகுந்து மணிமாணிக்கங்களை கொண்டு வருவாரை போலே சீரிய பொருளை கொடர்ந்து வர்ஷித்தவர் என்பது விளங்குகின்றது. புரியுதா? இதுல சாதாரணமா வேத கடல்ல இருந்து எடுத்து கொடுத்தாண்டது இல்லை, அப்படி மேம்போட்ட நுனிப்புள் மேயற மாதிரிலாம் இல்லை. அது உள்ள புக்கு, உள் புக்கு, நன்னாக புக்கு, அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஜீரணித்து அதையெல்லாம் தன்னுடைய சிந்தைக்கு கொண்டு அதிலிருந்து சிஷ்யர்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கிறார். அப்படிப்பட்டவரான ஆழி உள்புக்கு. ஆர்த்து ஏரி, ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. ஆர்த்துனா கர்ஜித்துன்னு அர்த்தம், ஏரின்னு சொன்ன சீரிய சிங்காசனத்தின் மேலேறி அப்படின்னு ஒரு அர்த்தமாகும். இந்த கர்ஜித்துன்னும் போது சிம்மம் போல கர்ஜித்து, ஏரின்றது சீரிய சிங்காசனத்தின் மேலேறி அப்படின்னு பொருள். இப்பதான் பார்த்தோம், திருக்கோஷ்டியூர் நம்பிடம் போய் அந்த இதெல்லாம் ஏறி கோபுரத்து மேல ஏறி சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லையா. ஆர்த்தி ஏரி என்னும் போது ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து தேவபிரானுடைய கரியகோல திருவுரு கொண்டு. கண்ணன் எப்படி இருக்கார்? கரிய நிறத்தில் இருக்கார். ஆனா இவர் ஆதிசேஷனுடைய அம்சம்தான். ஒரே ராமானுஜரானவர் சுவாமியானவர் ஆதிசேஷனுடைய அவதாரம். ஆதிசேஷன் எப்படி இருப்பார்? பலபலன்னு வெள்ளவளேன்னு இருப்பார் இல்லையா. இருந்தாலும் பகவானுடைய இந்த இதெல்லாம் எப்படி ஸ்ரீரங்கத்துல அந்த விமானமானது வெளுப்பாக இருந்தாலும் பகவான் பள்ளி கொண்டிருக்காரு ரங்கநாதர். அவர் கருப்பு கரிய மேனி நிறத்தில் தானே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை கொண்டவாயன்னு சொல்றது இல்லையா. கரிய நிறத்து கரியவாகி புடைவரந்து மெலிந்து செவ்வறு ஓடிய கண்கள், அவருடைய கண்களும் கருவாக இருக்கின்றன, திருமேனியும் கருப்பாக தான் இருக்கு. ஆனால் இந்த விமானமானது வெண்மையாக இருந்தாலும் இவருடைய இந்த நிழல் பட்டு பட்டு அதுவும் கருமையாக மாறிவிட்டது. அப்படின்ற மாதிரியா எம்பெருமானாரும் பெருமாளுடைய பக்கத்துல இருந்து அவருக்கும் கரிய நிறம் தோன்றியதாக கணக்கில் கொள்ளப்படுகின்றது. ஊழி முதல்வன் உருவம் போல் நெய்கருத்து தேவபிரானுடைய கரியகோல திருவுரு கொண்டு கரிய நிறம் பெற்று பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்பொறிவோல் நின்னதென்று. இதனால் சுவாமியின் அவதார ரகசியம் பேசப்படுகின்றது. ராமானுஜ நூற்றந்தாரியில் அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கை ஆழி என்னும் படையோடு நாம்தகமும் பணர் தண்டும் பொன் சார்ந்தவில்லும் புடையார் புலிசங்கமும் இப்பூதலம் காப்பதற்கென்னு இடையே ராமானுசமுனி ஆயின இந்நிலத்தே அப்படின்னு ஒரு பாட்டு வருது. இதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம். எப்படின்னா மற்றொருபடியா கருத்து உடைக்கலாம். எப்படி சொல்லலாம்னாக்கா, திருவாழியாழ்வான் விரோதிகள் உள்ள இடமெல்லாம் சென்று வியாபரித்து விரோதி நிரசனம் பண்ணி வருவது போலே சுவாமி என்ன பண்றார்? பாஷண்ட திருமஷண்டதாவதகன சார்வாக சைலாசனீம் பௌத்தத்வாந்த நிராசவாசரபதிர் ஜைனேவ கண்டீரவஹாம் மாயாவாதி புஜங்க பங்க கருடஸ் திரைவித்ய சூடாமணீம் ஸ்ரீரங்கே ச ஜயத்வஜோ விஜயதே
ராமானுஜோயம் முனி என்று பாஷண்டாவாதிகளை எல்லாம் அவர்கள் இருக்கட்டும் எடுத்து சென்று நிரசனம் பண்ணிவிட்டு வந்தாராம். அப்படி குதிருஷ்டிகளே நிரசனம் பண்ணினார் அப்படி என்றுதான் ஒரு அர்த்தம். இவருக்கு ராமானுஜருக்கு உடையவர்னு ஒரு பேரு. உடையவர் இந்த பெயர் என்ன காரணம்? சுவாமி தாமும் உபய விபூதியும் தம் கையிலே உடையவர். உபய விபூதினா நித்திய விபூதி, லீலா விபூதி. மேல இருக்கிறது வைகுண்டத்தில் இருக்கிறது நித்திய விபூதி, நம்ம இருக்கிற இடம்லாம் லீலா விபூதி. மாறிக்கொண்டே இருக்கும், அது நித்தியமாக இருக்கக்கூடியது. அதனால அது நித்திய விபூதி, இது லீலா விபூதி. ஆனா இந்த ரெண்டுத்தையுமே நம்ம ராமானுஜ சுவாமி ராமானுஜர் உடையவர், அதனால அவருக்கு உடையவர்னு பேர் வந்தது. அதுவும் நம்பெருமாள் கொடுத்த பேர் தான் அது. பலம் பொறிபோல் நின்னதிர்ந்து பாரத போர் தொடக்கத்திலே படைபோர் ஒக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு, அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு என்றபடி சங்கு முழங்க அவ்வொலி கேட்டவர்கள் யாவரும் சகோஷாதார்த்த ராஷ்டிரானாம் பிரதயானே பிரதாயத்து என்கிறபடியே குடல் குமரி செத்தார் போலே அந்த பாஞ்சஜன்ய சத்தத்தை கேட்டார். அந்த சத்தமே பயத்தை கொடுத்துதான். நடுங்கி போய் அதிலே பாதி பேர் செத்துட்டான். சில பேருக்கு இந்த பயமானது எதாவது பார்த்தாலே அப்ப அந்த க்ஷணமே இதாகிட மயக்கமோ போய் விழுந்துடுறா. அந்த மாதிரி இந்த பாஞ்சஜன்யம் இந்த சங்கு இருக்க அதனுடைய ஒளியை கேட்ட உடனே இந்த உலகமே நடுங்கின மாதிரி அங்க படைப்போர் வீரர்கள் எல்லாம் நடுங்கி போய் அந்த இதிலே பாதி பேர் மூர்ச்சியாகி இறந்து போயிட்டான், செத்து போயிட்டான்றான். அதே மாதிரியாகத்தான் சுவாமியின் திருமிழத்து ஓசை, நம்ம ராமானுஜ சுவாமி ஆச்சாரியன் இருக்காரு, அவருடைய திருமிழத்து ஓசை தற்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் தாசளையோம் சொற்கட்ட சோம்பரும் சூனியவாதரும் நிற்க குறும்புசை நீசரும் மாண்டனர் இவ்வுலகே. இந்த உலகத்துல தற்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் தாசளையோம் சொற்கட்ட சோம்பரும் சூனியவாதரும் நிற்க குறும்புசை நீசரும் மாண்டனர். இவருடைய திருமிழத்து ஓசையை கேட்டு இவர் சொல்லக்கூடிய அந்த வாதப்போர்களை எல்லாம் வென்றார். இந்த மாதிரியாக உண்பது சொல்லில் உலகந்தான் பாயமுதம் கண்படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தளர்த்த என்று ஆண்டாள் தானே அருளி செய்தபடியே. அதனுடைய பொருள் என்னன்னா, எம்பெருமானுடைய திருக்கை தலத்தை ஒரு நொடி பொழுதும் விட்டு அகலாதே இருந்து அமுதம் உண்ட கழிக்கும் சங்கு போலே. அது கையில சங்கு இருக்கு இல்லையா, அது எப்பவும் அவருடைய உதட்டு தான் தொட்டு இருக்கு. அதனால எப்பொழுதும் அது கழித்துக் கொண்டே இருக்கின்றது. பகவானுடைய வாய் அமுதத்தை பருகிக் கொண்டே இருக்கிறது இடைவிடாது. அகலகில்லே இறையும் என்ன அலர்மேல் மங்கை ஒலைமாறுபான்னு வேங்கடவனுக்கு பேர் சொல்றது இல்லையா. அகலகில்லே இறையும் என்ன ஒரு சணங்காலம் கூட அந்த தாயாரானவர் அவருடைய திருமார்பை விட்டு இறங்க மாட்டார். அகலகில்லே இறையும் என்ன அலர்மேல் மங்கை ஒலைமாறுவா வேங்கடவனுக்கு பேர் திருமாலவனுக்கு. அதே மாதிரியாக நம்முடைய சுவாமி எம்பெருமானார் அவருக்கு எப்படி தெரியுமா, திருவரங்க செல்வருடைய திருவருள் பெற்று அப்பெருமாள் அக்கலிலே இணை பிரியாதிருந்து தூய அமுதை பருகி பருகி மகிழ்வர். அங்கேயே இருந்திருக்கார் பகவான் ஸ்ரீரங்கத்திலேயே. எத்தனை வருஷங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். அவர் அவதாரம் பண்ணது ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்துக்கலாம் இல்லையோ? இல்ல, பெருமாளாகவே ஆசைப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு அவரை அழைத்து சென்று விட்டார்கள். தேவராஜ பெருமாள் இருக்காரு, அவருக்கு இவரை விடுறதுக்கு மனசு இல்லை. ஆனா அவர் ஒரு இசை பித்தர். உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வரதராஜர் வந்து இசை பித்தர். அதனால பார்த்தா ஸ்ரீரங்கத்தில் இருக்கவெல்லாம் ஆள வந்தார். அவர் என்ன பண்ணார், அவருடைய சிஷ்யர்களை 2 பேர் அனுப்பிச்சு, நீங்க போய் பெருமாள்கிட்ட நல்லா பாடுங்க. உடனே வரதராஜ பெருமாள் மயங்கிடுவார். அப்புறம் அவர்கிட்ட கேளுங்க, என்ன வாங்க வரன்னு கேட்கும்போது நீங்க சொல்லுங்க, எம்பெருமானாரை எங்களுக்கு கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்புறார். அதே மாதிரியாக இங்க வந்தார்கள், இசையை பொழிந்தார்கள். அதிலே மயங்கி விட்டான் தேவாதிராஜன். மயங்கின உடனே என்ன வரம் வேணும் கேளுங்க, ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்க, என்ன வரம் வேணும் கேளுங்க.